Hello students, today we are going to discuss about rank of a matrix. Rank of a matrix போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரியணும். அதுல first one submatrices. A matrix obtained by deleting some rows and some columns of a matrix A is called as submatrices. Let us take an example. A is equal to 1 2 3 4 5 6 1 7 9 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட சப்மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ரிக்ஸே அதுக்கே சப்மேட்ரிசஸ். அதாவது a matrix is a submatrix of itself. ஏன்னா சப்மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா deleting some rows and some columns. சில ரோவையும் சில காலத்தையும் delete பண்றேன். இப்போ இதுல எந்த ரோவையும் delete பண்ணல, எந்த காலத்தையும் delete பண்ணல. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் itself is a submatrix மாறும். இப்போ அதே மாதிரி பாருங்க 1 2 4 5 இது ஒரு சப்மேட்ரிக்ஸ். அப்ப 2 by 2 ஆர்டர்ல போடும்போது 1 2 4 5 சொல்லலாம், 2 3 5 6 சொல்லலாம், 5 6 ன்னு சொல்லலாம், அப்புறம் 4 5 1 7 சொல்லலாம், அதுக்கப்புறம் 5 6 7 9 சொல்லலாம். எலிமெண்ட்டை மாற்றக்கூடாது, அந்தந்த பிளேஸ்ல இருக்கணும். ஆனால் 2 by 2ல நீங்க கிரியேட் பண்ணலாம். 2 by 2ல தான் பண்ணணும் இல்லை, எத்தனை ரோ வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம், எத்தனை காலத்தை வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். பட் அது எலிமெண்ட் டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ பாருங்க 1 4 1 திஸ் இஸ் ஆல்சோ ஏ சப்மேட்ரிக்ஸ். Similarly 4 5 6 அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் delete பண்ணி கிடைக்கக்கூடிய 4 5 6 this is also a submatrix. அதே மாதிரி பாருங்க 3 6 9 this is also a submatrix. Similarly I can find out a submatrix as 5 6 இது ரெண்டு மட்டும். So submatrixனா we are deleting some rows and some columns. So submatrixனா meaning என்னன்னா a matrix obtained by deleting some rows and some columns of a matrix A அப்படின்னு அர்த்தம். இந்த சப்மேட்ரிசஸ்ல இருந்து என்ன செய்யறதுன்னா மைனார் வருது. இந்த மைனார் என்ன பண்றோம்னா it is the determinant of the square submatrices. அதாவது சப்மேட்ரிசஸ் நிறைய எடுக்கிறோம், அது வந்து எல்லாமே ஸ்கொயரா இருக்கும்னு அவசியம் கிடையாது. இது பாருங்க, இதோட ஆர்டர் வந்து 3 by 1, இதோட ஆர்டர் வந்து 3 by 1, இதோட ஆர்டர் வந்து 1 by 3, இதோட ஆர்டர் வந்து 1 by 2. ஓகே, ஆனா இதுல பாருங்க 1 2 4 5 5 6 7 இதெல்லாம் வந்து ஸ்கொயர் சப்மேட்ரிசஸ். அந்த ஸ்கொயர் சப்மேட்ரிசஸ்க்கு டிட்டர்மினன்ட் போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனரா மாறும். சோ மைனர் எப்படி கிடைக்கிறதுனா சப்மேட்ரிசஸ் எடுக்கிறேன், ஆனா அது எடுக்கக்கூடிய சப்மேட்ரிசஸ் என்னவா இருக்கும்னா ஸ்கொயர் சப்மேட்ரிசஸா இருந்ததுன்னா அந்த ஸ்கொயர் சப்மேட்ரிசஸ்க்கு நான் என்ன பண்றேன், டிட்டர்மினன்ட் போட்டீங்கன்னா we are getting the minor of the given matrix. சோ இது ரெண்டு தான் நமக்கு எதுக்கு முக்கியமா இருக்குன்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டும் முக்கியமா இருக்கு. சோ ரேங்க் தெரியும்னா you should know what is the meaning of submatrices and what is the meaning of minor அப்படிங்கறத இப்ப வரிசையா பார்த்து வரலாம். So now we are going to see about rank of a matrix. அதாவது rank of a matrix A is the order of the highest order non-vanishing minor of the matrix A and the rank of the matrix is denoted by row of A, that is rank of A அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேங்கை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். A is equal to இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. Now we are interested in finding out the rank of this matrix. அப்போ என்ன பண்றேன்னா this is the order வந்து 3. Order of A is 3 by 3. அப்போ உங்களுக்கு இதுல என்னென்ன ஆர்டர்ல மைனார்லாம் எடுக்கலாம்னா 3 by 3ல மைனார்னால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி 2 by 2லயும் மைனார்னால போட முடியும். அடுத்தது 1 by 1 மைனார் என்னால போட முடியும். Is it clear? Consider third order minor. அப்ப தேர்ட் ஆர்டர் மைனர்னா இதுக்கே நான் டிட்டர்மினன்ட் போடுறேன். 1 2 3 3 6 9 1 2 5 இதோட ஆன்சர் எனக்கு 0ன்னு தெரியும். எப்படி 0ன்னு தெரியும்னா ஃபர்ஸ்ட் ரோவை பாருங்க, செகண்ட் ரோவை பாருங்க. R1ம் R2ம் பார்க்க எப்படி இருக்குன்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ப்ரொபோர்ஷனல்னா மீனிங் என்னன்னா ஒரு ரோ ஃபுல்லா ஏதோ ஒரு காமன் மல்டிப்ளை ஆச்சுன்னா they are called as proportional. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா செகண்ட் ரோ வந்துரும். அப்படியே சொல்லலாம். if any two rows are proportional then the value of the determinant is equal to 0. இது தேர்ட் ஆர்டர் மைனர், அதனால இது 0. சோ நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா தேர்ட் ஆர்டர் மைனரும் இதுல இருந்து எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். அப்ப இதுல இருந்து உங்களால எத்தனை தேர்ட் ஆர்டர் மைனர் தான் எடுக்க முடியும்னா ஒரே ஒரு தேர்ட் ஆர்டர் மைனர் தான் எடுக்க முடியும். அதாவது ஒரே ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் தான் எடுக்க முடியும். அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் போட முடியும். Is it clear? அப்ப இது என்னவா மாறிடுச்சு, 0ன்னு மாறிடுச்சு. அப்ப என்ன தெரிஞ்சாச்சுன்னா rank of A என்ன கிடையாது, 3 கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. சரி, 3 இல்லாட்டி அடுத்து நான் எதுக்கு செக் பண்ண போனோம், 2 இருக்கான்னு செக் பண்ணோம். 2
செக் பண்றதுக்கு இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் யூஸ் பண்ணி I am going to create as many 2 by 2 matrices as possible, sub matrices as possible. இப்போ இதுல 2 by 2 எடுத்தேன்னா என்ன வரும்? இந்த 4 எலிமெண்ட்டையும் ஒரு 2 by 2 போடலாம். 1 2 3 6 2 3 6 9 1 2 1 2 2 3 2 5 3 6 1 2 6 9 2 5 1 3 1 5. என்னோட எய்ம் என்னன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 2 by 2 மைனர் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்னு செக் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ் நான் 1 2 3 6 எடுக்கிறேன், இதோட மைனர் பார்க்கறேன். கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். செகண்ட் ஆர்டர் அப்படின்னா 2 by 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், சப் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது, சப் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்? டிட்டர்மினன்ட் போடுறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? இதோட ஆன்சர் 0ன்னு வரும். அப்ப நீங்க சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் ஐடென்டிக்கலா, தட் இஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப இதுல எந்த 4 எலிமெண்ட் எடுத்தாலும் எனக்கு 0 தானே வரும். அப்ப 1 2 இந்த 1 2 எடுத்தாலும் எனக்கு 0 தானே வருது. அப்ப எல்லாமே 0 வருதான்னு நான் ஒரு தடவை செக் பண்றேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேணா எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2 3 2 5 எடுங்களேன். அப்ப 5 2s are 10, 3 2s are 6, 10 minus 6 is equal to 4, which is not equal to 0. 2 by 2 மைனார் எடுக்கிறேன். அந்த 2 by 2 மைனார்ல எத்தனை நாள் 0 வந்துட்டு போகுது? அவர் கான்சென்ட்ரேஷன் இஸ் மெயின்லி ஆன் எந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0 வருதுன்னு பாக்குறேன். அப்ப எல்லாத்துலயும் 0 வருதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாட் ஈக்குவல் டு 0 சொல்லணுமா? அப்படிலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு பார்த்த உடனே எந்த 2 by 2 மைனார் எடுத்தா உங்களுக்கு 0 வரல அப்படிங்கறத நான் செக் பண்ணிக்கிறேன். இதை போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை எக்ஸ்ட்ராவா போடுறேன். இப்ப இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0. So our aim is at least one of the minor is not equal to 0. இப்ப 3 by 2ல இருக்க 3 by 3ல இருக்கிற மைனார் எல்லாமே எனக்கு 0வா இருக்கனால ரேங்க் 3 இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்ப இங்க எனக்கு எப்படி இருக்கு? 2 by 2 மைனாரா கன்சிடர் பண்ணிடுறேன். இதுல 0 இருக்கு. நான் நிறைய இதுல செக் பண்ணா 0 வரும். பட் 2 3 2 5 எடுத்தா எனக்கு என்ன வந்திருக்கு? நாட் ஈக்குவல் டு 0 வரதுனால என்ன ரேங்க் ஆஃப் A is equal to 2. ரேங்க்னா மீனிங் என்னன்னா it is the order of the highest order non vanishing. non vanishingனா not equal to 0 minor of A. இப்ப இதோட ஆர்டர் என்னன்னா பாருங்க, ஜஸ்ட் பாருங்க, இதோட ஆர்டர் 3 by 3. அப்ப ரேங்க் என்னவா இருக்கலாம்னா 3ஆ இருக்கலாம், 2வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். ஆனா என்னவா இருக்க முடியாதுன்னா 0வா இருக்க முடியாது. சரி மிஸ், எப்போ உங்களுக்கு ரேங்க் வந்து 0 வரும் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டும் 0வா இருந்தாதான் அதோட ரேங்க் என்னவா இருக்கும்? 0வா இருக்க முடியும். Is it clear? So அதான் note 1 கொடுத்திருக்கேன் பாருங்க. The rank of the 0 matrix is always 0. Is it clear now? Okay. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Let us consider A is equal to 1 2 3 4 5 6. இதோட ஆர்டர் என்னது உங்களுக்கு? 2 by 3. அப்போ உங்களால 3 by 3 சப் மேட்ரிக்ஸ் எடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் இதுக்குள்ள போனோம் 2 by 2 எடுக்க முடியுதான்னு பார்க்கறேன். அப்ப கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். அப்ப செகண்ட் ஆர்டர் மைனர் 1 2 4 5 1 எடுக்கலாம், 2 3 5 6 எடுக்கலாம், 1 3 4 6. இந்த மாதிரி 3 சப் மேட்ரிக்ஸஸ் என்னால எடுக்க முடியும். ஆஃப் தி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர்ல நான் எடுக்கிறேன். சோ அந்த 3க்கு என்னால என்ன பண்ண முடியும்னா மைனர் போட முடியும். இப்போ let us take the first one. இப்போ 1 into 5 5, 4 2s are 8, 5 minus 8 is equal to minus 3, which is not equal to 0. உடனே உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, மிஸ் இதை கண்டுபிடிச்சிட்டோமே, அதுக்கு அடுத்தது திருப்பியும் 2 3 5 6 நான் கண்டுபிடிக்கணுமா? அவசியம் கிடையாது. அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் அவுட் தி நான் ஜீரோ மைனர். ஏதாவது ஒன்னு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு நான் ஜீரோ மைனர் நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, அப்ப இந்த இடத்துல நான் ஜீரோ எனக்கு தெரிஞ்சதுனால I can fix it that rank of A equal to 2. நீங்க ஒண்ணு கேட்கலாம், மிஸ் நான் வந்து இதை எடுத்து போட்டிருக்கேன், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 2 3 5 6 எடுத்து போட்டிருக்கான், எனக்கு இந்த நம்பர் -3 வருது, அவங்களுக்கு வேற நம்பர் வருது. அப்ப அவங்க வந்து rank of A 2ன்னு வேற நம்பர் வழியா சொல்றாங்க, நான் வேற நம்பர் வழியா சொல்றேன். இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நம்மளோட எய்ம் என்னன்னா, we are not seeing the answer of this second order minor, we are seeing that whether it is vanishing or not vanishing. Since it is not vanishing for any subminor, எது வேணா எடுத்துக்கலாம், எந்த மைனாருக்கு வேணாலும் அது not equal to 0 வந்ததுன்னா அடுத்ததெல்லாம் நீங்க ப்ரொசீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சப்போஸ் 0 வரும்போது மட்டும்தான் நீங்க என்ன பண்ணலாம்,
அடுத்த 2/2 எடுத்து பார்க்குறீங்க, அதுக்கு அடுத்த 2/2 எடுத்து பார்க்குறீங்க. ஸோ 2/2 மைனர் இங்கே நாட் ஈக்குவல் டு 0. Therefore rank of A is equal to 2. Okay, see here, second note. If a matrix contains at least one non-zero element, இந்த மேட்ரிக்ஸ்ல குறைஞ்சது ஒரு எலிமெண்டாவது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா, இங்க எல்லா எலிமெண்ட்டுமே நாட் ஈக்குவல் டு 0. எனிவே குறைஞ்சது ஒரு எலிமெண்டாவது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா கண்டிப்பாக ரேங்க் என்னவா இருக்கும்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்குமே, என்ன இருக்க பாசிபிலிட்டி இல்ல, 0ங்கிற ரேங்க் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. கன்சிடர் an எக்ஸாம்பிள். இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட ஆர்டர் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 4/3 இருக்கு. ஓகே, அப்போ 4/3ல நான் மேக்ஸிமம் மைனர் என்னவா இருக்க முடியும்னா 3/3 தான் என்ன இருக்க முடியும். அப்ப 3/3 எத்தனை எடுக்கலாம்னு பாருங்க. இந்த ஒர்க்கு கொஞ்சம் டிடிஎஸ் தான், இந்த மாதிரி ரேங்க் கண்டுபிடிக்கிறது ஒர்க்கு டிடிஎஸ் தான். எனிவே 3/3ல எத்தனை எடுக்கலாம்னு பாருங்க. 1 0 0 0 1 0 0 0 0. கரெக்டா? மைனார்ங்கிறதுனால இங்க என்ன போட்டக்கூடாதுன்னா இந்த சிம்பிள் போட்டக்கூடாது, டிட்டர்மினன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இது அதே மாதிரி 1 0 0 0 1 0 0 5 0. am I correct? அதே மாதிரி இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ரோ 1 0 0 0 0 0 0 5 0. is it clear? அடுத்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ வச்சு எடுக்கலாம். 0 1 0 0 0 0 0 5 0. so we have to check it for 4 times. இப்போ இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா அடுத்த மூணையும் செக் பண்ண வேண்டாம். சப்போஸ் இந்த இடத்துல 0 வந்துருச்சுன்னா அடுத்ததை செக் பண்றேன், அதுக்கு அடுத்ததையும் செக் பண்றேன், அதுக்கு அடுத்ததையும் செக் பண்றேன். எப்போ? until we are getting not equal to 0. the minor is not equal to 0. here the minor certainly equal to 0 because last full 0 இருக்கு. இதுலயும் லாஸ்ட் ஃபுல்லா 0 இருக்கு. இதுல செகண்ட் ரோ ஃபுல்லா 0 இருக்கு. இங்க செகண்ட் ரோவும் 0, ஃபர்ஸ்ட் காலமும் 0, லாஸ்ட் காலம் 0. அப்ப இதுல என்ன தெரியுது? all 3/3 minors are 0 for this sum. is it clear? அப்ப ரேங்க் என்னவா இருக்காது? கண்டிப்பா rank is not equal to 3. rank of A is not equal to 3. is it clear? now coming to the second order minor. 3/3 க்கு அப்புறம் என்ன பண்ணோம்? 2/2 செக் பண்ணோம். 2/2ல இப்ப மிஸ் நான் இதனாலே எடுத்துக்கிறேன், 0 வந்துருச்சு அப்படின்னு சொல்ல. அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் 1 2/2 மைனர் which is not equal to 0. அட்லீஸ்ட் 1 எங்க கிடைக்குதுன்னு தேடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு I can take this 2/2 மைனர். இப்ப 2/2 மைனர் என்ன எடுத்துக்கிறேன்? 1 0 0 1. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 1 - 0 which is equal to 1 which is not equal to 0. எதை வேணா எடுத்துக்கலாம், பட் உங்களோட எய்ம் என்ன? the minor of second order which is not equal to 0 எதிரியாவது ஒண்ணுல கிடைக்குதான்னு பாருங்க. எனக்கு இங்கேயே கிடைச்சிருச்சு, அப்ப நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, மீதி இருக்கிற 2/2 மைனர்ல செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. therefore உங்களோட ரேங்க் என்னவா மாறிடுச்சு? rank of A is equal to 2. is it clear? அப்ப என்ன கிடையாது, ரேங்க் வந்து இதுக்கு நான் 0ன்னு சொல்ல முடியாது. rank of A எப்படி இருக்கு? greater than or equal to 1 தான் இருக்கும். எப்ப மிஸ் 1 வரும்? எல்லா எலிமெண்ட் 0, இங்க மட்டும் 1 ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். A is equal to, one more example, 1 0 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 எடுத்துக்கோங்க. இதோட ஆர்டர் என்ன? 4/3. அப்ப தேர்ட் ஆர்டர் மைனர் எல்லாமே எனக்கு 0வா இருக்கும். சிமிலர்லி எந்த செகண்ட் ஆர்டர் மைனர் வேணா எடுத்துப்பாங்க, கண்டிப்பா உங்களோட ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். அப்ப all 3/3 minors are 0 for this matrix. all 2/2 minors are 0 for this matrix. அப்ப 2/2 இல்லாட்டி எதுக்கு வரணும்? 1/1 வரணும். 1/1னா ஒவ்வொரு எலிமெண்டா பார்க்கணும். அதுல இந்த எலிமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால rank of A is equal to 1 ன்னு நான் படிப்பேன். புரியுதா? அதனால தான் if a matrix contains at least one non-zero element then rank of A is greater than or equal to. clear ஆயிடுச்சா? அடுத்தது பாருங்க, if the rank of the matrix is R, first fourth முடிச்சேன், அப்புறம் we will discuss about the third one. rank of the matrix is R, then there exists at least one minor of A of order R which does not vanish. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரேங்க் வந்து 2வா இருந்தா அதுல ஏதாவது ஒரு மைனர் ஆஃப் தட் ஆர்டர் R 2/2 which does not vanish அப்படிங்கறத இந்த நோட்டோட இம்பார்ட்டன்ஸ். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா every minor of A of order R+1 and higher order. அப்படின்னா மீனிங் என்ன? இப்ப ரேங்க் வந்து 2 ன்னு சொல்லிட்டேன்.
அப்ப கண்டிப்பா என்ன இருக்காது, ரேங்க் 3 இருக்காது. நான் என்ன சொல்ல முடியாது, ரேங்க் 1 இருக்காதுன்னு சொல்ல முடியாது. 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதோட ஹையர் ஆர்டர் எல்லாமே என்ன இருக்காது, அதுக்கு எத்தனை மைனர் போட்டாலும் உங்களுக்கு என்னதான் வர போகுது, 0 தான் வரும். ஸோ இஃப் த ரேங்க் இஸ் 2, கண்டிப்பா ரேங்க் என்னவா இருக்காதுங்கிறாங்க, 3 இருக்காது, பிகாஸ் இட் இஸ் 4/3. இப்ப இதுல பாருங்களேன், ரேங்க் வந்து 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ரேங்க் 1ன்னு என்ன அர்த்தம், 1/1 மைனர் which is not equal to 0 ன்னு அர்த்தம். அப்ப 1க்கு மேல 2, அப்ப all the 2/2 minors are 0 and all the 3/3 minors are 0. So we are taking the rank as 1. அப்ப எது ரேங்கா இருக்கோ அந்த ரேங்கை தவிர ஹையர் ஆர்டர்ல இருக்கிற எந்த மைனார் எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த மைனாஸ் எல்லாமே வேனிஷ் ஆக கண்டு தான் நான் என்ன பண்றேன், ரேங்க் இஸ் 1ன்னு சொல்றேன். Let's take an example. 1 2 3 1 minus 1 3 2 0 1 மேட்ரிக்ஸ் A ன்னு வச்சுட்டேன். அப்ப ஆர்டர் ஆஃப் A is 3/3. So our aim is to find out ஒவ்வொரு மைனாரா செக் பண்ணிட்டு வரணும். அப்ப கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனார். தேர்ட் ஆர்டர் மைனார் அர்த்தம் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 3 1 minus 1 3 2 0 1. எத்தனை தேர்ட் ஆர்டர் மைனர் உங்களால எடுக்க முடியும்னா ஒன்னே ஒன்று தான் எடுக்க முடியும். ஸோ இதை மட்டும் செக் பண்றேன். அப்போ 1 into 1 வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுறேன். அப்போ -1 -0. அடுத்தது -2 into 2 வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுறேன். 1 -6 plus 3 into 3 வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுறேன். அப்ப 0 plus 2ன்னு இருக்கும். So on simplification -1 -2 into -5 plus 3 2s are 6. So -1 plus 10 plus 6 16 minus 1 which is 15 not equal to 0. So if இது வந்து a கே டிட்டர்மினன்ட் போடுற மாதிரி இருக்காங்க. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் a is not equal to 0. அப்ப அந்த மேட்ரிக்ஸ்க்கே டிட்டர்மினன்ட் போடும்போது not equal to 0 வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா ஆஃப் ஆர்டர் n, நல்லா பாருங்க, நான் A is a 3/3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னவா மாறினா rank of A is equal to 3. இங்க 3/3 எடுத்தா rank is 3 because A is non-singular. அதனால the rank of the non-singular matrix of order n is always n. So இத வச்சு நீங்க சொல்லலாம், what is the rank of in சொல்ல முடியுமா? in is the identity matrix of order n. அப்ப diagonal elements full உங்களுக்கு என்னவா இருக்கும், 1 இருக்கும். Therefore rank of in is always n. Is it clear all of you? அதே மாதிரி upper triangular matrix lower triangular matrix படிச்சிருக்கீங்க. இப்போ 1 2 3 0 5 6 0 0 7 இதோட ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா போடலாம். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவீங்கன்னா இங்க இருக்கிற மெயின் டயகனல் எலிமெண்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப இதுல none of the element 0வா இருந்தா கண்டிப்பாக இதோட ரேங்க் என்னவா இருக்கும்னா இதோட ஆர்டர் என்னவா இருக்கோ அதே தான் வரும். none of the element 0வா இருக்கும். அதாவது மெயின் டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட் அப்ப இதோட ரேங்க் என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணலாம், rank of A is equal to 3 ன்னு சொல்லிடலாம். சப்போஸ் இதுல ஏதாவது 1 0 ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ let's take an example. 1 2 3 0 0 6 0 0 7. இப்போ பாருங்க, இது என்ன மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதுல இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணாதான் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்ப இதோட டிட்டர்மினன்ட் என்னவா மாறும், இதோட டிட்டர்மினன்ட் உங்களுக்கு 0ன்னு போயிடும். அப்ப கண்டிப்பா இதோட ரேங்க் என்னவா இருக்காது, 3ஆ இருக்காது. அப்ப ரேங்க் என்னவா இருக்கலாம்னா 2வா இருக்கலாம் ஆர் 1ஆ இருக்கலாம். இப்ப கண்டிப்பா இதோட ரேங்க் 2ன்னு தெரியும். ஏன்னா 2 3 0 6 எடுத்துக்கிறேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் போடுறேன். போட்டா உங்களுக்கு வந்து 12 minus 0. Therefore 12 which is not equal to 0. அப்ப இதோட ரேங்க் என்னவா தான் இருக்கும், 2வா இருக்கும். புரிஞ்சுச்சா? அப்படி அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் கூட இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். Consider a matrix A. See here all the rows are proportional and its order is 3/4. இதுல இருந்து 4/4 மைனர் என்னால ஃப்ரேம் பண்ண முடியாது. கரெக்டா? பிகாஸ் எனக்கு 3 ரோ தான் இருக்கு. சரி, இப்ப 3/3 என்னால எடுக்க முடியும்னா I can take out 4 3/3 மைனர்ஸ். எப்படி, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் ஒரு மைனர் எடுக்கலாம்.
செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 காலத்தையும் வச்சு செகண்ட் மைனார் எடுக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த்து இந்த 3 காலத்தையும் வச்சு ஒரு மைனார் எடுக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து 4 மைனார் எடுக்கலாம். இப்போ நியாயமா என்ன பண்ணுவோம்னா 4ஐயும் நான் டிட்டர்மினன்ட் போட்டு செக் பண்ணி 0 வருதா, நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா ஆல் த ரோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல், ஆல் த 3/3 மைனஸ் ஆர் 0. therefore rank of A is not equal to 3. இப்போ 2/2 வருமான்னு செக் பண்றேன். since all the rows are proportional, எந்த 4 பேரா எடுத்து பாருங்க, எடுத்தா உங்களுக்கு என்னதான் வரும், மைனார் எல்லாமே 0வா தான் இருக்கும். அப்ப rank of A is not equal to 2. இப்போ 2 கிடையாது ரேங்க், 3 கிடையாது ரேங்க்னு தெரிஞ்சாச்சு. அப்ப கண்டிப்பா என்னதான் இருக்கும், rank of A is equal to 1 தான் இருக்கும். because at least one of the element, இதுல இது எத்தனை 0வா இருந்து கூட இந்த ஒரு எலிமெண்ட் இருந்தா கூட rank of A is 1. is it clear? இதே கணக்க ஸ்லைட்டா நான் மாத்துறேன் பாருங்க. 1 2 3 4 2 4 6 8 3 6 9 10 ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லைனாலும் எடுத்துக்கிறேன். இப்போ பி மேட்ரிக்ஸ் இதுல 3/3 மைனார், because the order of this is 3/4. 3/3 மைனார் எடுக்கிறேன். எந்த 3/3 மைனார் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 0 தான். because any two rows are proportional. ஏதாவது 2 ரோ ப்ரொபோர்ஷனலா இருந்தா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இந்த 3ஐயும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0. இந்த 3ஐயும் எடுக்கிறேன் because first row and second row are proportional, அதனால 0. first column, second column, fourth column அப்படி எடுத்தாலும் ஏதாவது 2 ரோ உங்களுக்கு ப்ரொபோர்ஷனலா கண்டிப்பா இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன கிடையாது, rank of A is equal to 3ன்னு சொல்ல முடியாது. பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, rank of A 2வா வருமா அப்படின்னு செக் பண்ணும். if you take elements from the first and second row because they are proportional, certainly they will be 0. similarly, if you take the elements from first row and third row எடுத்துட்டீங்கன்னா அதுல first column, second column, third columnக்குள்ள நீங்க பேர் பண்ணக்கூடாது. பண்ணா உங்களுக்கு 0 தான் வரும். let us take an example. 1 2 3 6 எடுத்தா 0 தான் வரும். 2 3 6 9 எடுத்தா 0 தான் வரும். ஆனா எதை எடுத்தா 0 வராது, கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். 3 4 9 10 வேணா எடுத்து பாருங்க. 3 4 9 10 உங்களுக்கு என்ன வருதுன்னா 30 minus 36 which is equal to -6 not equal to 0. clear ஆயிடுச்சா? அப்ப rank of A உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 2வா இருக்கு. is it clear now? so இதுக்கு என்ன வித்தியாசம்னா, if all the rows are proportional, rank is equal to 1 தான் இருக்க முடியுமே ஒழிய 3 2வா இருக்க முடியாது. similarly, according to this sum, if instead of all the rows are proportional, if any one of the element is different-ஆ இருந்ததுன்னா rank 3ஆ இருக்காது, பட் என்னவா இருக்கலாம், rank 2வா இருக்கலாம். is it clear? so இந்த மாதிரி ஷார்ட்கட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சம்ம எடுத்துக்கலாம். எனிவே இந்த மாதிரி போடும்போது that is first second order minor, third order minor பார்க்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் மைனர், அதுக்கப்புறம் 1 by element, 1 by 1 எலிமெண்ட். அது வந்து மேட்ரிக்ஸ் வந்து 2/2ஓ 3/3ஓ 2/3ஓ 3/2ஓ இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சப்போஸ் ஹையர் ஆர்டர் போக போக கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, இந்த மெத்தட்ல ஒவ்வொரு மைனரா எடுத்து செக் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், ஒர்க் டிடிஎஸ்ஸா இருக்கும். ஸோ அந்த டிடிஎஸ் ஒர்க்கை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன மெத்தடுக்கு போறோம்னா, நெக்ஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்றோம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா, யூ கேன் ஈஸிலி சே தட் இஃப் ஆர்டர் ஆஃப் A is m by n, கேன் யூ சே வாட் இஸ் ரேங்க் ஆஃப் A? rank of A எப்படி இருக்கும்னா, which is always lesser than or equal to minimum of m, என்னடா இங்க பாருங்க 3/4. அப்ப rank of A கண்டிப்பா என்னவா இருக்கும்னா, இது ரெண்டுத்துல எது மினிமம் பாருங்க 3. அப்ப 3ஆ இருக்கலாம், 2வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம். ஆனா என்னவா இருக்க முடியாது, 4ஆ இருக்க முடியாது. is it clear? இங்க பாருங்க இதோட ஆர்டர் 3/3. அப்ப rank of A என்னவா இருக்கலாம்னா 3ஆ இருக்கலாம், 2வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம். ஆனா 3க்கு மேல என்ன வராது, ஆர்டர் வராது. so order of A is m by n, then rank of A is lesser than or equal to minimum of m, n. if you have any doubts, please post it in my comment.
I will clarify your doubts. Thank you.